ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு கார்ன் ஃப்ரை பார்க்கலாம். கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை. அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஸ்வீட் கார்னை உள்ளே போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இதுக்கு தேவையானது. இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே நம்ம இதை எடுத்து வடிச்சிடலாம். இப்போ இது வெந்துருச்சு. இதில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்க இந்த ஸ்வீட் கார்னை போட்டுடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இது இந்த தண்ணியிலேயே நல்லா இதாகிடும். தேவைப்பட்டீங்கன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம். இதிலே இதாகிடுச்சுன்னா போதும். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது பண்ணலாம். மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. பொடியாக நறுக்குன பூண்டு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்னை போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் போட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பெப்பர் பவுடர், அப்புறம் சாட் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மசாலாஸ்லாம் போட்டுடலாம். பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், சாட் மசாலா, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதை பரிமாறிடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது. நீங்களே அதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கிளிப்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.